என்னாச்சு? குஷி என்னாச்சு? ஒரு நிமிஷம். இந்த தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடிச்சா எல்லாம் சரியாயிடும். அடடா, மறுபடியும் இந்த பொண்ணு டிராமா போட ஆரம்பிச்சிட்டாளா? இங்க பாரு குஷி, இப்பதான் விடிஞ்சே இருக்கு. அதுக்குள்ள நீ ஆரம்பிக்கிறியா? சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ண. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாஸ்தா எல்லாம் ரெடி பண்ணி உனக்கு கொடுத்துருக்கா. அதுக்குள்ள டிராமா பண்ணா எப்படி? அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு. அவ டிராமா பண்ணல. குஷி இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? குஷி அது அவளுக்கு அலர்ஜி. குஷி என்னமாச்சு? குஷி அவளை பாருங்க, என்ன பண்ணுது? குஷியோட முகல செவக்குது பாருங்க. என்னாச்சு குஷி? மோகன், குஷி ஒண்ணுல பயப்படாத. என்ன பண்றது? மோகனையா, மோகன் சீக்கிரம் வா. மோகனையா, என்னாச்சு? குஷி இங்க பாரு, என்ன பண்ணுது உனக்கு? குஷி என்னாச்சுன்னு தெரியல. என்ன மோகன்? அம்மா, இது அலர்ஜி. அலர்ஜியா? இப்ப அலர்ஜி மருந்து எங்க? நான் கொண்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வா. கூட்டிட்டு போ மோகன். மோகன் பாத்து, ஜாக்கிரதை மோகன். படுக்கவே. என்ன பண்றது? ஐயோ கிருஷ்ணா. குஷி 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 இங்க பாரு. குஷி எதுவும் ஆகாது குஷி. குஷி குஷி தாமினி தமினி, சீக்கிரம் மருந்த கொண்டு வா. பயப்படாதம்மா, சீக்கிரம் கொடு. தேங்க்யூ. ஒண்ணுல இந்த மருந்தோட எக்ஸ்பைரி டேட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. ஆனா இவளுக்கு ரொம்ப நாளா இது வரவே இல்லைல்ல. அதான். சீரியஸ் தமினி. என் ரூம்ல இன்னொரு பாட்டில் இருக்கான்னு பார்த்து நான் எடுத்துட்டு வரேன். குஷியை பாத்து சீக்கிரம் கொண்டு வாங்க. தள்ளுங்க. குஷி, நல்லா டீப்பா மூச்சு இழுத்து விடு. உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் தான் இருக்கேன்ல. குஷி, நல்லா டீப்பா மூச்சு இழுத்து விடு. மோகன் ஏதாவது பண்ணு. பிரீத், பிரீத், ப்ளீஸ் டார்லிங், ப்ளீஸ். அம்மா, ப்ளீஸ் சீக்கிரம் கொண்டு வாங்க. வந்துட்டேன் மோகன். மோகன் குஷி. மோகன், என்னோட ரூம்ல எக்ஸ்ட்ரா பாட்டில் எதுவும் இல்ல. எக்ஸ்ட்ரா பாட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மோகன், மோகன் குஷியை பாரு. இவனால மூச்சு விட முடியல. நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஆமா. சீக்கிரம் வண்டி எடுங்க. சீக்கிரம் பாத்து வா. ஒரு நிமிஷம். சீக்கிரம் போப்பா. என்ன ராதா, குஷி. எதுக்கு எங்களை நிறுத்தின?
ராதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன குடுக்குற? ராதா, ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இது? ராதா, என்ன பண்ற? மோகன் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ண சொல்லு. இவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்ன பண்ற நீ? என்ன இதெல்லாம்? குஷி குஷி ராதா, தானே கேட்டுக்கிட்டு இருக்க. ராதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தயவு செஞ்சு சொல்றியா? இவ மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறா. ஏய், மூளை குழம்பு இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மோகன் ஐயா, இது ஆயுர்வேத மருந்து. எங்க ஊர்ல சில பேருக்கு சில காய்கறி ஒத்துக்காது. அப்ப நாங்க இததான் கொடுப்போம். எங்க அப்பா ஆயுர்வேதம் படிச்சவரு. அவர்கிட்ட தான் இந்த மருந்து கத்துக்கிட்டேன். ஆயுர்வேதமா? மூளை குழம்பு இருக்கா உனக்கு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவளுக்கு அலர்ஜி ஆயிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. நீங்க வேணா பாருங்க. ஒழுங்கு மரியாதையா தள்ளி போய், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. வா மோகன். மோகனையா, சீக்கிரம் வா. சரியாயிடும். மோகன், இரு. குஷி ஏதோ முணங்குன மாதிரி இருக்குது. குஷி, இங்க பாரு. குஷி, ஏய், குஷி, இங்க பாரு. குஷி, கண்டத்தர் நான் தான். ஓ அப்பா. குஷி, குஷி, நீ நல்லா இருக்கல குஷி? கடவுளே, என் குஷி சரியாயிட்டா. மோகன், இவளை உள்ள கூட்டிட்டு வா. மாப்ள, டாக்டருக்கு போன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. போ மோகன். கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. அந்த ஆயுர்வேத மருந்தால தான் இவளுக்கு சரியாச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. மோகன், ராதா கொடுத்த மருந்து தான் குஷியோட உயிரை காப்பாத்த இருக்குமா? மோகன், இதுக்கே இப்படி ஆயிட்டா எப்படி? குஷி நல்லா தான் பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா, சடனா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த அலர்ஜி இவ்வளவு மாசமா வரவே இல்லையே. அம்மாவா? செல்லக்கண்ணே, எனக்கு டிஃபனுக்கு நீ என்ன பண்ண? அத நான் பண்ணல, தாமினி அக்கா தான். தாமினி, இவளுக்கு டிஃபனுக்கு நீ என்ன கொடுத்த? பாஸ்தா. எப்பவும் செய்யற மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன். பாஸ்தா? தாமினி! தாமினி! செல்லக்கண்ணு, நீ குஷி பக்கத்துல இருந்து இவளை பாத்துக்கோ.
என்னாச்சு? என்ன மோகன்? இந்த என்ன மோகன்? பாஸ்தால மஷ்ரூம் இருக்கு. குஷியை கொல்லணும்னு நினைக்கிறியா? குஷிக்கு மஷ்ரூம்னா அலர்ஜின்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு போட்ட? போன முறை குஷி மஷ்ரூம் சாப்பிட்டப்ப அவ எவ்வளவு அவஸ்தைப்பட்டா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அவள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன ஞாபகம் இருக்குல்ல? ஆனா மோகன், என்ன மோகன்? ஒரு நிமிஷம் இரு மோகன். மோகன், தப்பு நடக்கிறது சகஜம் தானே? நான் தான்ப்பா செக் பண்ணி பாத்துக்கணும். அந்த பாஸ்தால பாஸ்தாவை நீங்க பண்ணலமா? பாஸ்தாவை பண்ணது இவ, சோ தப்பு இவ மேலதான். இல்லப்பா. நேத்து ராதாவுக்கு நீ என்ன புத்தி சொல்லிக்கிட்டு இருந்த? குழந்தையை எப்படி வளர்க்கணும்? இந்த வீட்டு குழந்தை என்ன சாப்பிடும் என்ன சாப்பிடாதுன்னு கூட உனக்கு தெரியல. மோகன் ஐயா, இதா குஷிக்கு அம்மாவாகிற லட்சணம் இல்ல? இப்படிதான்ல? என் பொண்ணோட உயிரை ஆபத்துல தள்ளியா? மோகன், நான் பாஸ்தால மஷ்ரூம் போடவே இல்ல. அப்புறம் நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்படி குஷியோட உயிருக்கு ஆபத்து வர வைப்பேன்? அதத்தான் நானும் கேக்குறேன். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? அவளை பாத்துக்கிறதுக்கு பதில் அவ உயிருக்கு ஏன் ஆபத்து கொடுக்கற? இன்னைக்குதான் நீ முறையா கரெக்டா பேசியிருக்க மோகன். ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு இந்த தாமினியோட சுயரூபம் தெரியுது. தாமினி, ஏன் இப்படி பண்ண? நேத்து குஷிக்கும் உனக்கும் பிரச்சனை வந்ததும் உண்மைதான். அவ குழந்தைன்னு கூட பார்க்காம எப்படி பண்ணிருக்க? அவ ஒரு சின்ன குழந்தை. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? போது, நிறுத்துறியா? மோகன், என் மேல ஏன் இவ்ளோ பெரிய பழிய போடுற? நான் குஷியோட உயிருக்கு ஆபத்து வர விஷயத்தை ஏன் பண்ண போறேன்? அவ என்னோட பொண்ணு மோகன். நான் எப்படி அவளோட... நீ இன்னும் அவளுக்கு அம்மா வாங்கல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவ அம்மாவோட இடத்த உனக்கு நான் கொடுப்பானான்னு கூட எனக்கு தெரியல. மோகன், 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 அவ வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. பாவம், எவ்வளவு ஆசையா குஷிக்காக டிஃபன் பண்ணா தெரியுமா? ஆமா, அவ மோகன். அப்படி நினைப்பாளா? தாமினி குஷியை சமாதானப்படுத்தணும்னு ஸ்பெஷலா அதை செஞ்சா. இவன் மேல எந்த தப்பும் இல்ல. சரி, இவ தப்பு இல்லைன்னா வேற யார் தப்புன்னு சொல்லு பார்க்கலாம். பாஸ்தால மஷ்ரூம் இருக்கு, இருக்கா இல்லையா? பாஸ்தாவை பண்ணது இவன, தப்பு இவனோட தானே? குஷி மேல உனக்கு அன்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மோகன் ஐயா, இல்ல இல்ல, அப்படிலாம் நினைக்காதப்பா. குஷி மேல அவ ரொம்ப உயிரா இருக்காப்பா. கொஞ்சம் நான் சொல்றத கேளுப்பா. முதல்ல உங்க 2 பேர் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவ எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பா. இதுக்கப்புறம் அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா மாப்ள. அட தூக்கி போடுங்க உங்க மாப்பிள்ளைய. மோகன், என்ன பேசுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. இங்க பாருப்பா, அவ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா. தயவு செஞ்சு அவளை இல்ல மன்னிச்சு. இல்ல இல்ல, இது எப்படி சின்ன தப்பாக்க சொல்லுங்க. இந்த ஒரு சின்ன தப்பால என் பொண்ணோட உயிரை போயிருக்கும். இந்த சின்ன தப்பு எப்படி இங்க நடந்துச்சுன்னு சொல்லுங்க. குஷி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவளை பார்த்து தான் வாடுறேன், அவளுக்காக தான் வாடுறேன்.
ஒருவேளை குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்பவே ஏன் உயிரை போயிடும். நான் ஒரு நல்ல அம்மாவை இருக்க முடியாதுன்னா நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மோகன், நீ பேசுறது சரியில்லப்பா. நான் சரியாதாம்மா பேசுறேன். இன்னைக்கு இவளோட அலட்சியத்தால குஷி என்னை விட்டு ஒரே அடியா போயிருப்பா. அவ உயிரே போயிருக்கும். இங்க பாருப்பா மோகன், என் பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டாதான். ஆனா அதுக்காக நீ இப்படி ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுக்க கூடாதுப்பா. ஏமா எடுக்க கூடாது? தாராளமா எடுத்துக்கிட்டோம், அது அவரோட உரிமை. அதான் இப்போ நிச்சயம் ஆயிடுச்சுல, மோகன் என்ன வேணாலும் பண்ணலாம். சரி மோகன், எல்லாமே உன் விருப்பம்தான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் எல்லாமே உன்னோட விருப்பம்தான். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்காகவும் குஷிக்காகவும் தான். ஆனா நீயே என்ன வேணான்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்ல இருக்க போற சொல்லு. நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன் மோகன். அப்ப ஓகே, வீட்டை விட்டு வெளியே போறேன்னா அப்ப தாராளமா இங்க இருந்து போ. என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, சந்தோஷமா பண்ணு போ. சரி, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். ஏய் தாமினி, நில்லு. தாமினி சொன்ன கேளு. அவசரப்படாத, நில்லு தாமினி. நீ எங்கேயுமே போக கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். மோகன், என்ன மோகன் நடக்குதுங்க? எதுக்காக நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கும் தாமினிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீ அம்மா, குஷியை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. அவளால குஷிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாதுன்னா என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. நீ இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கடா. கோவத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது. நான் கோவத்துல இல்ல சேகர், என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில பேசுறேன். நான் உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே கிளியரா சொல்லிருக்கேன், எனக்கு ஒரு மனைவி வேண்டாம், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மா வேணும். எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் இது தப்பா தெரியும். ஆனா எனக்கு இதுதான் சரி. எனக்கு சரினா இதுதான் சரி. அவளால குஷிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாதுன்னா அவ எனக்கு மனைவி ஆகவும் தேவையில்லை, எனக்கு கல்யாணமும் வேண்டாம். மோகனையா என்ன பேசுறீங்க? மோகன், தாமினி அக்கா, மோகனையா ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் பேச்ச கேட்டு என்ன முடிவு எடுத்துறாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. மோகனையா கிட்ட நான் போய் பேசுறேன்க்கா, சொன்னா கேளுங்க. அம்மா நீங்க கிருஷ்ணா, மோகனையா 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 தாமினி அக்கா கிட்ட என்ன
பேசுனீங்கன்னு தெரியுதா? தாமினி அக்கா நிஜமா போறாங்க, இந்த வீட்டை விட்டு போறாங்க. அவங்கள போய் தடுத்து நிறுத்துங்க. மோகனையா, உங்களுக்கு தாமினி அக்காக்கும் நடுவுல இருக்க உறவு அவ்வளவு சின்னதில்ல. இவ்ளோ சுலபமா அதை உடைச்சிட முடியுமா? அவங்க உங்களையும் குஷியையும் எவ்வளவு நேசிக்கிறாங்க தெரியுமா? எல்லாரையும் எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாங்க. இந்த வீடு, உங்க வேலை எல்லாத்தையும் அவங்க தானே பாத்துக்கிறாங்க. மோகனையா, ஏன் இப்படி இருக்கீங்க? அடுத்தவங்களுக்காக உங்க உயிரையே பணைய வைப்பீங்கல்ல. ஆனா இப்போ இப்படி மாறிட்டீங்க. உங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்கள வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்க. ஒண்ணும் இல்லனா கூட இந்த உறவை அறுத்து எறியறதுக்கு முன்னாடி குஷிய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவ என்ன கத்துப்பா சொல்லுங்க? அவ இததான் கத்துப்பா. உறவை அறுத்து எறியறது காப்பாத்துறதை விட ரொம்ப சுலபம்னு. அவ கத்துக்கணும் தானே இதெல்லாம் பண்றேன். குஷியை விட என் லைஃப்ல எனக்கு வேற யாருமே பெருசு இல்ல. ஏற்கனவே எல்லாரும் என் பொண்டாட்டியை கொண்ட கொலைகாரனை பாக்குறாங்க. ஒருவேளை குஷிக்கு ஏதாவது உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ விட்டு நீ போ ப்ளீஸ். ஆனா மோகனையா, அதான் சொல்றல, நீ போ. ஆனா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. இப்படி ஒரு வீட்டை விட்டு யாராவது போவாங்களா? பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? இப்ப நம்ம எங்க போறது? எங்கேயாவது போய்க்கலாமா? ஆனா இதுக்கப்புறம் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கவே மாட்டேன். அடியே, கொஞ்சம் நிதானமா யோசி. தாமினி அக்கா, தாமினி அக்கா, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வீட்டை விட்டு போவாங்களா சொல்லுங்க? அக்கா, முதல்ல வெளிய போ. அக்கா, நான் சொல்றத கேளுங்க. தாமினி அக்கா, அக்கா.